தேர்தல் அரசியலையே சிந்திக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மக்கள் அரசியல், மக்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்கள் தனியாக நிற்கிறோம். மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிற்கிறோம். விளம்பர அரசியல், செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அண்மையில் கொடுத்த மணிக்கணினில கூட மாண்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் மாண்புமிக்க ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படமும் ஒட்டி வச்சு பார்க்க செய்யாம நம்ம பிள்ளைய அழிக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதைத்தான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்றோம். என் காசுல உங்க படத்தை ஒட்டி நீங்க கொடுக்கறது அது சரியல்ல. ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேடுவது மாண்பா இல்ல. இந்த 30 லட்சம் மடிக்கணினிய 10ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தா, போன ஆண்டே கொடுத்திருந்தா பயனா இருக்கும். அது மக்கள் அரசியல். மருத்துவம் படிக்கிற 3ஆவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டு கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலாக பார்க்கப்படுது. பொங்கலுக்கான 3000 ரூபா உதவித்தொகையை போன ஆண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியலாக இருந்திருக்கும். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுக்கறது அது தேர்தல் அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அதனால இந்த பொங்கல் என் மக்களுக்கு தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது ரெண்டும் தான் களமாக இருக்கும். இந்தியர், திராவிடர் என்பவர்கள் ஒரு கூட்டமா இருப்பாங்க. நாங்கள் தமிழர்கள், அது மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள், உலகில் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மக்கள் என்று தன்மானம் கொண்டு தலைநிமிர்வு கொண்டு தனித்து நிற்கிற ஒரு கூட்டம் நிற்போம். ஏன்னா 1000 விலங்குகளோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 பேரோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். அதனால நாங்கள் தனித்து நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம், தன்மானத்தோடு நிற்போம், தமிழ் பேரின மக்களோடு இணைந்து நிற்போம். அதனால இந்த பொங்கல் தமிழ் தேசிய பொங்கலா இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க. வேற பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு திராவிட பொங்கலா கொண்டாடுங்க. நான் என் பிள்ளைகளுக்கு, தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க, அடுப்புல போட்டு திராவிட குப்பையை கொளுத்தி அதுல பொங்குங்கிற தித்திக்கும் தீந்தமிழ் பொங்கலை பொங்குங்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், என்னரும் தமிழ் சொந்தங்களே, நம் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறார். அது மாதிரி நம் மீது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. நீ பிராமண கடப்பாடை கொண்டு வந்து திராவிட குட்டியச்சவரை இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. மாவோ சொல்றாரு, நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் கடப்பாறைய, அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில ஒண்டி நிறுத்தினது யாரு? நீ தான். 100 ஆண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது. இந்த பிராமண கடப்பாறை யாரை இடிக்க? என்னை இடிக்க. இவனை நின்னுக்கிறது இவரு, எங்க தங்கச்சி நின்னுக்கிறது. இவர் பிராமணன், இவன் பாப்பான் ஓ எதிரி, ஓ எதிரி, ஓ எதிரி. அது சரி, நீ யாரு? நீ யாருப்பா? நீ முதல்ல எந்திரிப்பா. இவன் எதிரின்னு தான் எனக்கு தெரியுமே. ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையில வந்தவனுக்கு இது எதிரி நீங்க கற்பிக்க வேண்டியதில்லை. புரியுதா? நீயும் கற்பிக்க வேண்டியதில்லை. ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரிழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன் பா எழுதினவன் பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியதில்லை. அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. வைக்கவே துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற. நீ கோலை, நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் காட்டுற எதிரியே? நீ ஓரத்துல போய் உட்காரு. நீ யாரு? தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா? தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? எதுக்கு அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை தொல் தமிழனை திராவிடன் போட்டு 3 சகதியில போட்டு கிளர்ந்து எழுறான். அழிடா எழுறா, ஆதி திராவிடன் தூக்குட ஆதி தமிழன் எழுதுறான்னு இப்ப யாரு இது பண்றான். நீ என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா? இல்ல, வள்ளுவனே பறையன், ஆதி பாட்டன் சிவனே, ஆதி இறை சிவனே பறையன். அதுல சொல்றதுல எனக்கு திமிரு இருக்கு.
பெருமிதம் இருக்கு, நிமிர்வு இருக்கு. நீ யார் அந்த சொல்லை சிறுமைப்படுத்துறதுக்கு? அதான் என் தாத்தன் சொல்றான் ரெட்டமலை சீனிவாசன். பறையன்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான், அதை எழிச்சு சொல்ல மாற்றாங்கிறான். அதனாலே நான் 1 பைசா தமிழர் எடுத்து நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல. இதழுக்கு பேரே நான் பறையன்னு வச்சேன்டா, நான் நடத்துற இதழுக்கு பேருன்றப்பல. நீ சும்மா எங்களை அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சென்னையில தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லடா, என் உயிர்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது. அது என் முகம், என் முகவரி, என் அடையாளம், எல்லாம் என் இலக்கியம், என் கலை, என் அறிவியல், என் அரசியல், என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது. நீ எனக்கு அதெல்லாம் அது ஒரு காலம். திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடுப்பை தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு அவன் போயிட்டான். என்னையா எவனும் அடிக்கிறது இல்ல. இந்தியா மனிதர்கள் வாழுகிற நாடு. திரும்ப திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பேராசான் உலகத்தில் அவனை போல கல்வியாளன் இல்ல, ஆகச் சிறந்த கல்வியாளன் உலகம் போற்றுகிற அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் மொழியை திருப்பி பதிவு பண்றேன், இப்பவும் பதிவு பண்றேன். தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது. அந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன், மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா, மத வழியே பிரிச்சியா? எப்படி பிரிச்ச? அப்புறம் எப்படி இது இந்து நாடாகும்? அது கன்னடன் நாடு, அது தெலுங்கன் நாடு, அது மலையாளி நாடு, அது குஜராத்தி நாடு, அது இப்போ பீகாரி நாடு, இது தமிழன் நாடு. இதுல இங்க நீ பேசிட்டு இருக்க இந்து நாடுன்னு. நீ இந்துக்கள் மட்டும் வாழுகிற நாடாக, ஒரு மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடா மாத்தணும் துடிக்கிற. நாங்க மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு துடிக்கிறோம். நீ மனிதனத்தை கொன்றுட்டு மதத்தை காப்பாற்ற துடிக்கிற. நாங்க மதத்தை விட மனிதம் புனிதம், அந்த மனிதத்தை காக்க போராடுறோம். 2 பேருக்கு 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த சேட்டையெல்லாம் இல்ல, எடுபடாது. நீ பேசிருக்கலாம், எங்க இருக்கு? எனக்கு அரசியல் அப்படின்னா அங்கீகாரமே தேவையில்லைன்னு எப்படி? உனக்கு தேவைன்னா அரசியலமைப்புக்குள்ள வாம்ப, என்னை குத்தி கொல்லணும் அடிக்கணும், இந்த போர்வைக்கில வாம்ப வந்து அடிச்சு துறை போட்டு அங்கிட்டு போடா, நீ போர்வைக்கில வராதம்ப. என்னவும் சேட்டை. அரசியலமைப்பே தேவையில்லைன்னு சொல்ற நீ, எனக்கு தேவையில்லை, உன் கருத்தும் தேவையில்லை. எப்படி? ஏன் அரசியலமைப்பு உனக்கு தேவையில்லை? அதை தந்தவன் ஆளு அண்ணல் அம்பேத்கர். அதனால நீ அதை நிராகரிக்கிற. அது எங்க ஐயாவோட கருத்து. எங்க ஐயாவோட கருத்தை நான் எப்பவுமே எதிர் விமர்சனம் செய்யறது இல்லை. அது விடுங்க, அது அவருடைய கருத்து.